இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் பெத்தேல் பெல் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிஷினரி குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அந்த மிஷினரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1782 ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் ஒரு குடும்பத்தில் 8 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்த 8 குழந்தைங்களில் கடைசி மகனாய் பிறந்தவர் தான் ராபர்ட் மோரிசன். தன்னுடைய அப்பா கூட இவர் சின்ன வயசுலேருந்தே அவர் செய்யும் தொழிலில் அவருக்கு உதவியாக இருந்தார். அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா, செருப்பு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு உதவியாகவே இவரும் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவுக்கு உதவியாக இருந்தார். அவங்க அப்பா ஒரு பெரிய பக்திமானா இருந்ததுனால, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனா இருந்ததுனால, ராபர்ட் மோரிசன் அவங்க அப்பா கிட்ட இருந்து வேதத்தில் இருக்கிற வசனங்களை கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆவலாக இருந்தார். சின்ன வயசுல எல்லாருமே அதிகமாக விளையாட்டில் கவனம் செலுத்துவோம். ஆனால் ராபர்ட் மோரிசன் என்ன பண்ணார் தெரியுமா? விளையாட்டில் அதிகமாக கவனம் செலுத்தாம வேதத்தை கற்றுக்கொள்ளவும் வேதத்தில் இருக்கிற வசனங்களை கற்றுக்கொள்ளவுமே அதிகமாக ஆர்வம் காட்டினார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சபை போதகர்கிட்ட போயிட்டு இயேசுவை பற்றியும் அந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் என்ன சொல்லுது அதில் ஆராய்வதிலும் அந்த வசனங்களை கற்றுக்கொள்வதிலுமே ராபர்ட் மோரிசன் அதிகமாக கவனம் செலுத்தினார். தன்னுடைய 15வது வயதில் ஒரு முழுமையான மனமாற்றம் அடைந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். இவங்க வீட்டுக்கு மாதந்தோறும் பத்திரிகைகள் வரும். அந்த பத்திரிகையில் மிஷினரிகளுடைய வாழ்க்கையை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும். அதை படிக்கும்போது ராபர்ட் மோரிசனுக்கும் தானும் ஒரு மிஷினரியாக போகணும், ஆண்டவருக்காக வெளிநாடுகளில் போயிட்டு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் இவருக்கு ஏற்பட்டது. அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் இவர் ஆரம்பித்தார். தன்னுடைய 20வது வயதில் இவங்க அம்மா பலவீனப்பட்டு போகிறாங்க, அவங்க அம்மா மரிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அம்மா கூட தன்னுடைய நேரத்தை செலவிட்டார். அவங்கள அன்பாக கவனித்து கொண்டார். கொஞ்ச நாட்களில் அவங்க அம்மா மரித்து போனாங்க. அதுக்கப்புறம் இவர் இங்கிலாந்து தேசத்துக்கு போயிட்டு அங்கே 2 வருஷம் மிஷினரி பயிற்சியை பெற்று திரும்ப வராரு. அதுக்கப்புறம் இவர் லண்டன் மிஷினரி சங்கத்துக்கு இவர் விண்ணப்பம் வைக்கிறாரு. அந்த லண்டன் மிஷினரி சங்கம் இவரை ஏற்றுக்கொள்ளுது. அதனால் இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதை உடனடியாக தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஜெபிக்கும்போது சீனா தேசத்தை குறித்த ஒரு பாரம் இவருக்கு ஏற்படுது. நான் சீனா தேசத்துக்கு போய் ஊழியம் செய்ய போகிறேன், மிஷினரியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் குடும்பத்துக்கு சொல்கிறாரு. ஆனால் இவங்க குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துலையே இந்த உள்ளூர்லேயே அதிக ஊழிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீ எதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சோர்வடைய செய்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய அழைப்பில் இவர் உறுதியாக நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லண்டன்லேயே இவர் சீன மொழியை கற்றுக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பும் இவருக்கு கிடைக்குது. லண்டன் மிஷினரி ஸ்தாபனம் அங்கே பயிற்சி பெற்ற மிஷினரிகளை என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேராக வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனால் சீனாக்கு செல்றதுக்கு இவரோட இணைந்து ஊழியத்துக்கு போக யாருமே இல்லை. 1807 ஆண்டு வரை சரியான சக ஊழியர் கிடைக்காததுனால வேற வழி இல்லாமல் இவரை தனியாகவே சீனாக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அந்த கிழக்கிந்திய கம்பெனி இவரை சீனாக்குள்ள அனுமதிக்க மறுத்துது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்து அங்கே விசா பெற்றுக்கொண்டு அமெரிக்கா வழியாக என்ன பண்ணுறாரு, சீனா தேசத்திற்கு 7 மாதம் கப்பல் பிரயாணமாக சீனா தேசத்துக்கு இவர் போகிறாரு. இவர் சீனா போனதுலேருந்து அங்கேருந்த கிழக்கிந்திய கம்பெனி இவரை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இவர் வந்திருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவர் மறைமுகமாகத்தான் அங்கே சீன மொழியை கற்றுக்கிறாரு. அங்கே இருக்கிற ஜனங்களை போய் இவர் சந்திக்கிறாரு, இயேசுவை அவங்களுக்கு எடுத்து கூறுறாரு. சீனா தேசத்தில் பணி செஞ்ச இங்கிலாந்து மருத்துவரான மகளை இவர் திருமணம் செய்கிறாரு. அவருடைய மனைவி பேர் மேரி மர்டோன். இவங்களுக்கு சீனாவுடைய கால சூழ்நிலை சாதகமாக இல்லை. அதனால் அடிக்கடி பலவீனப்பட்டுனே இருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இவங்க அடிக்கடி பலவீனப்படுறதுனால இவங்க சீனா தேசத்தில் இருக்க முடியல. இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இங்கிலாந்து தேசத்துக்கு போயிட்டாங்க. தன் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த
ராபர்ட் மோரிசன் தன்னுடைய முழு நேரத்தையும் ஊழியத்தில் செலவு செய்ய ஆரம்பித்தார். 6 வருடங்கள் கழித்து திரும்பவும் இவங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் சீனா தேசத்துக்கு வராங்க. வந்தும் அவருடைய மனைவி திரும்பவும் பலவீனப்பட்டு 1821ஆம் ஆண்டு அவங்க மனைவி மரித்து போகிறாங்க. அவனுடைய 2 பிள்ளைகள், மகள் பேர் ரெபேக்கா, மகன் பேர் ஜான். இவங்க 2 பேரும் திரும்பவும் இங்கிலாந்து தேசத்துக்கு போயிட்டாங்க. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த ராபர்ட் மோரிசன் தனிமையாக இருக்கிறத உணர ஆரம்பித்தார். தன் தனிமையிலும் சீன மொழியில் புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். சரியான ஊழிய வாய்ப்புகளும் இவர் கிடைக்கல. அநேக எதிர்ப்புகளும் ஊழியத்தில் இருந்தது. சீனாவின் முதல் மிஷினரியாக இவர் கருதப்பட்டாலும் பகிரங்கமாக இவரால் ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த தேசத்தில் செய்ய முடியல. மனித நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் போகாத இடங்களிலுமே மறைமுகமாக இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். 1815ஆம் ஆண்டு புதிய ஏற்பாடை சீன மொழியில் மொழிபெயர்த்தார். அங்கே இருந்த ஊழியர்களும் இவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. இவரால் ஊழியத்தை சரியாக அந்த தேசத்தில் செய்ய முடியல. அநேக ஜனங்களை ஆண்டவர் பக்கமாக இவரால் திருப்ப முடியல. அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் இவர் அந்த தேசத்தில் இருந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒரு சில ஆத்துமாக்களை மட்டும்தான் இவரால் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடிஞ்சுது. 1826ஆம் ஆண்டு பல எதிர்ப்புகள் இவருக்கு இருந்ததுனால சீனா தேசத்திலிருந்து இவர் வெளியேற்றப்பட்டார். கொஞ்ச நாட்கள் தன்னுடைய குடும்பத்தோட நேரத்தை செலவு செஞ்சு அடுத்த 2 வருஷம் திரும்பவும் சீனா தேசத்துக்கு வந்தார். அதிக ஊழியம், அதிக வேலை, அதிக காரியங்கள் செய்ததுனால இவருடைய உடல் பலவீனப்பட்டது. 25 வருஷம் சீனாவில் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சு 1834ஆம் ஆண்டு இவர் பலவீனப்பட்டு மரித்து போனார். இவரால் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியல. ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்பில், அவர் கொடுத்த இடத்துல இவர் வைராக்கியமாக நின்று அநேக எதிர்ப்புகள் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை இவர் செய்து முடித்தார். இன்னைக்கு நிறைய பேர் எதிர்ப்புகள் வரும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்ய மறந்துடுறோம், அங்கேருந்து விலகி ஓடிடுறோம். ஆனால் ராபர்ட் மோரிசன் விலகவும் இல்லை, அங்கேருந்து ஓடி போகவும் இல்லை. ஆண்டவருக்காக நின்று அந்த இடத்துல ஊழியம் செய்து ஆண்டவருக்காக கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். முதலாக புதிய ஏற்பாடை சீன மொழியில் மொழிபெயர்த்த பெருமையும் முதல் சீன மிஷினரி என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்தது. ஸோ இந்த கதை மூலமாக, இந்த உண்மை சம்பவம் மூலமாக ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் அழைத்த அழைப்பில் உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ராபர்ட் மோரிசனை போல நாமும் இருப்போம் என்றால் கர்த்தர் நம் மூலமாக அநேக ஜனங்களை உருவாக்கவும் ஆதாயப்படுத்தவும் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.